ஐயோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்ப இருக்கிற பசங்கலாம் சம்மர் ஹாலிடேஸ்ன்னு விட்டா ஏதாச்சும் ஒரு 2 நாள் ஊருக்கு போலாம். மத்தபடி நல்லா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஓடிடில படமா பார்த்து தள்ளுறோம் அப்படின்னு தான் பிளானே போடுவாங்க. ஆனா உண்மையான சம்மர் ஹாலிடேஸ்னா என்னங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்தும் விதமா ஆஹா தமிழ்ல குரங்கு பெடலுங்கிற படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நம்ம எஸ்கே அண்ணா ப்ரொடியூஸ் பண்ணி கமலக்கண்ணன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படம் இஸ் செட் இன் 1980s. ஒரு கொங்கு ரீஜன் வில்லேஜ்ல இதை எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா 5th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு சம்மர் ஹாலிடேஸ் விடுறாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எப்படியாவது இந்த லீவுக்குள்ள சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு மலை உச்சியில கோவில்ல போய் பாத்திரணும்டா அப்படின்னு எய்மா வச்சிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு எதிரி இல்லாம போயிருவான். ஒரு வசதி உள்ள பையன் தன்னோட சைக்கிளை வச்சுக்கிட்டு இவங்க முன்னாடி வந்து சீண்டி பாக்குறான். சரி பசங்களும் வந்துட்டு பேசாம இவங்கிட்டே கத்துக்கலாம்டா, காசாச்சும் மிச்சமாகும் வெளியில வாடகை சைக்கிள் கொடுத்து வாங்குறதுக்கு அப்படின்னு நினைச்சு போறாங்க. அதுல 4 பேத்துல 3 பேரும் அவன் பக்கம் சாஞ்சிடுறாங்க. மீதி இருக்கிற மாரியப்பனுங்கிற பையன், எனக்கு நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லடா, நானே கத்துக்கிறேன், நானே வாடகை சைக்கிள் வாங்கி கத்துக்கிட்டு உங்களுக்கு முன்னாடியே ஓட்டி காமிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு சவால். அது அந்த மாரியப்பன் நடத்தி காட்டுறானா இல்லையாங்கிறது தான் ஒரு கதை. ஒரு கதையா? ஆமாங்க, இன்னொரு கதையும் இருக்கு இதுக்குள்ள. தங்க புள்ள அப்படின்னு ஃபேமஸான நம்ம காளி வெங்கட் இல்லாம கதை போகுமா? நேவர். மாரியப்பனுங்கிற அந்த சின்ன பையனோட அப்பாவா இதுல நடிச்சிருக்காரு. மாரியப்பனுக்கு ஒரு பக்கம் தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்ட சவாலை தாண்டி தன்னோட அப்பா தான் ஒரு மெயின் டிரைவிங் ஃபோர்ஸே. ஏன்னா அந்த ஊர்ல நடராஜா சர்வீஸ்னு இவரை பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அது ஏன்னு அங்க நடக்கக்கூடிய ஒரு பப்பட் ஷோ மூலியமா ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. காளி வெங்கட் ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா. இப்ப எதுக்கு உனக்கு லீவ்ல சைக்கிள்லாம் ஓட்ட கத்துக்கணும், கம்முன்னு வீட்டோட இரு, இல்லைன்னா அக்கா வீட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா மாரியப்பன் தான் அப்பா மாதிரி குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்காம எல்லா தடையும் மீறி சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறாரா, அண்ட் அதுக்கு காளி வெங்கட் என்ன பண்றாருங்கிறது தான் கதை. இந்த படத்துல சூஸ் பண்ண காஸ்ட் எல்லாருமே தனித்துவமா நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த 5 பசங்களும், டே பாய்ஸ் எங்க இருந்தா வரீங்க நீங்க எல்லாம், அவ்வளவு யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த படத்துல இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் சினிமா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அண்ட் காளி வெங்கட் அந்த வரட்டு கௌரவம் எல்லாம் நான் சொல்றபடிதான் நடக்கணுங்கிற அந்த மென்டாலிட்டி உள்ள கேரக்டரா ரொம்பவே சிறப்பா பண்ணியிருக்காருங்க. கொங்கு லாங்குவேஜ்ல ஃபேமஸான யூடியூபர்ஸ் நக்கலைட்ஸ் இந்த படத்துல ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் ரோலா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் படத்துக்கு தேவையே இல்லைங்க, ஏன்னா தீமே அவ்வளோ நல்லா இருக்கு. இதை வச்சே வந்துட்டு பியூட்டிஃபுல்லா ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிடலாம். பட் ஸ்டில் ஜிப்ரானோட சாங்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கலா உள்ள லிரிக்ஸ் எல்லாமே ரசிக்கும்படியா வந்திருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் நம்ம கேங்கோட முன்ன கொண்டாடின அந்த சம்மர் ஹாலிடேஸ் ஃபீல் கண்டிப்பா வரும். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அப்ப பிறக்காம போயிட்டேனே அப்படிங்கிற நினைப்பையும் தூண்டி விடும். அண்ட் சினிமாட்டோகிராஃபி பத்தி சொல்லியே ஆகணுங்க. இந்த ஊரை காமிச்ச விதம், அங்க உள்ள மக்கள், நேச்சர் எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்பவே அழகா கவர் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டைரக்டர் டச்சு அப்படிம்பாங்கல்ல, அதை அந்த 5 பசங்க மூலியமா கிளைமேக்ஸ்ல வச்சு 80s அண்ட் 90s கிட்ஸோட பல்ஸை அப்படியே பிடிச்சிட்டாரு. ஸோ டோன்ட் மிஸ் இட் டு வாட்ச். சத்தியமா அந்த மாதிரி டைம்ஸ் இனிமே வராது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி படங்கள் மூலியமா அந்த டைம்ஸுக்கு போயிட்டு வரலாம் ஒரு 2 மணி நேரம். ஸோ see you all on next video. Until then, bye from Yuvan.